எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய்க் கொள்ளும் இயேசு நாயகா, எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய்க் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய்க் கொள்ளும் இயேசு நாயகா, மாம்ச கிரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, எந்தன் உள்ளம் இயேசு நாயகா, திரும்ப விழாது பாரு இயேசு நாயகா, கிருபை இழாது இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, கிருபை இழாது இயேசு நாயகா, திரும்ப விழாது பாரு இயேசு நாயகா, கிருபை இழாது. ஆமாப்பா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, கிருபை இழாது இயேசு நாயகா, என்னை உமக்கு தந்து இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீர் இயேசு நாயகா, என் இயேசு நாயகா, இயேசு நாயகா, பா என் இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீர் இயேசு நாயகா. இன்னொரு முறை சொல்லுவோமா, என்னை உமக்கு தந்து இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீர் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீர் இயேசு
இயேசு நாயகா, இயேசு நாயகா, எந்தன் வீராய்கள் இயேசு நாயகா. Hallelujah, hallelujah. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருமுறை சொல்லுமா, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளி இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். என் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். என் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நீர் நோக்கி விட்டார், கடலே பிறந்து நிற்கும். நீ சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். ஏமான் நீ நோக்கி விட்டார், கடலே பிளந்து நிற்கும். நீ சேர்ந்தால் ஏமான் கடலே ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். சொல்வோமா, உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். தேவன் என் கரத்தில் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். ஹல்லேலூயா. என் கரத்தில் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நீ காற்றை அனுப்பி கரியை கொடுப்பி, கல்லை பிளந்து நீர் தண்ணி தருவி. ஒரு காற்றை அனுப்பி காடை கொடுப்பி, நீ கல்லை பிளந்து நீ தண்ணி தருவி. உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். அப்பா, கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். சொல்வமா, கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவர். இந்த மாதத்தில் சேரக்கூடாத ஒளி இருப்பவர். நல்ல சத்தத்தை உயர்த்தி, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் என் தேவன். சேரக்கூடாத ஒளி இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். ஹல்லேலூயா. கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஏமான் உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். என் வாழ்க்கையிலப்பா, கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து
பெரிய அதிசயம் செய்பவர். அல்லேலூயா. சேரக்கூடாத ஒளி இருப்பவர். இன்னொருவரை சொல்லுமா? சேரக்கூடாத ஒளி இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். எல்லாம் செய்து முடிக்க உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். அல்லேலூயா. கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்க நீ நோக்கிவிட்டார் கடலே பிளந்து நிற்க. நீ சொல்லும் போது கடல் ஒன்று சேரும். நீ நோக்கிவிட்டார் பிளந்து நிற்கும். நீ சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். ஹல்லேலூயா. கரத்தில் வல்லமை எல்லாம் செய்து முடிக்க ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர். சேரக்கூடாத ஒளி இருப்பவர். அல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர். அதனமௌஷந்தரே. சேரக்கூடாத ஒளி இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். ஹல்லேலூயா. கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்க. இன்னொருமுறை சொல்லுமா? உனக்கு தேவையில்லை, தேவன் பெரியவர். உங்க கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நீ காற்றை அனுப்பி கரியை கொடுப்பி, கல்லை பிளந்து தண்ணி தருவி. நீ காற்றை அனுப்பி எனக்கு காடை கொடுப்பி, கல்லை பிளந்து குடிக்க நீர் தண்ணி தருவி. உமக்கு உதவி தேவையில்லை, நீரே. ஓ அல்லேலூயா. உங்க கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்க. இன்னொருமுறை உமக்கு உதவி தேவையில்லை, பெரியவர். ஹல்லேலூயா. உங்க கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்க ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர். சேரக்கூடாதவர் இருப்பவர். Glory Lord. Hallelujah. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர். சேரக்கூடாதவர் இருப்பவர். நல்ல உரக்க சத்தமாய் உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். இயேசு பெரியவர். கரத்தில் வல்லமை எல்லாம் செய்து முடிக்க உமக்கு உதவி தேவையில்லை, நீரே. ஹல்லேலூயா. ஷபரி மனோ எல்லாம் செய்து முடிக்க ஒரு வார்த்தை சொன்னா எல்லாமே மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். சொல்வமா? ஒரு வார்த்தை சொன்னா எல்லாம் மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். உதவி தேவையில்லை, நீரே. ஹல்லேலூயா. ஷந்தரனதா ஓரி பரதோ ரெகரேரே மக்கள். ஓ ஏகோ வாஷந்தலே நபுரேனவே ரெயதரமா ஏமா எல்லாம் செய்து முடிக்க. Glory Lord. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர். அன்றியப்பா. சேரக்கூடாத ஒளி இருப்பவர். நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுமா? ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர். என் தேவன் இந்த மாதத்தில் சேரக்கூடாத ஒளி இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே. என் இயேசு பெரியவர்.
பெரிய அதிசயம் செய்பவர். Glory Lord. சேரக்கூடாத ஒளி இருப்பவர், நல்ல உள்ளத்திலிருந்து ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர். சரணமே சேரக்கூடாத ஒளி இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே என் இயேசு பெரியவர். கரத்தால் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். எனக்கு உதவி தேவையில்லை, என் இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. உங்க கரத்தில் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒரு வார்த்தை சொன்னார் எல்லாம் மாறிப்போம். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். சொல்லுமா, ஒரு வார்த்தை சொன்னார் எல்லாம் மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் ஓடி போகும். எனக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். ஹல்லேலூயா. உங்க கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். எனக்கு உதவி தேவையில்லை. ஓ மரதரதரதரதரதரே. எல்லாம் செய்து முடிக்கும். சொல்லுமா, எனக்கு உதவி தேவையில்லை, நீரே என் இயேசு பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாமே மாறும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் ஒரு மனுஷன் வந்து சொல்கிறான், ஆண்டவரே நீ வேலைக்காரன் சுகவீனம் இல்லாமல் இருக்கிறான்ப்பா. இன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவன் என்ன ஆவான்? சுகமாவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய மனுஷன். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவன் வீட்டுக்கு வரத்துக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறாரு. ஆனால் அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் என்னவா இல்லை, நான் பாத்திரவான் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த ஒரு மனுஷன் ஆண்டவரே நான் இந்த ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவான் அல்ல என்று ஒரு மனுஷன் அறிக்கை செய்கிறானோ, அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவரிடத்தில் தான் கர்த்தருடைய கிருபை பொங்கி எழும்பும். ஆமென். அவன் சொல்கிறான், ஆண்டவரே என் வீட்டில் நான் கை தட்டினா இப்படி ஒருத்தர் வருவான், அப்படி ஒருத்தர் வருவான். ஆனால் உம்முடைய பாதங்கள் ஏன் வீட்டில் படுவதற்கு நான் என்னவா இல்லை, பாத்திரவானா. ஆமென். ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தையும் அவனுடைய இருதயத்தின் தாழ்மை குணத்தையும் ஆண்டவர் பார்த்து சொல்கிறார். உன் வேலைக்காரன் என்னவாவான்? சுகமாவான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாமே மாறும். ஆமென். அந்த வார்த்தை வருவதற்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை என்ன பண்ணிக்கணும்? தகுதிப்படுத்தி கொள்ளணும். ஹல்லேலூயா. அதுதான் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமே. மிக அழகான காரியம். 1 யோவான் 3:22 அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பதாக, யாருக்கு முன்பதாக? இயேசு ராஜாவுக்கு முன்பதாக, அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பெரிய செல்வந்த அதிகாரத்துக்குரியவன் ஆண்டவரிடத்தில் அவருக்கு பிரியமானது எது என்பதை அவன் அறிந்து கொண்டான். ஆமென். ஹல்லேலூயா. அவர் ஆண்டவர் வரேன்னு சொன்னனோ, அவன் தன்னுடைய அதிகாரத்தையும் தன்னுடைய இதையும் அவன் காட்டவில்லை. ஆண்டவரே என் வீட்டில் வருவதற்கு, நம்முடைய கால்கள் படுவதற்கு நான் என்னவா இல்லை, பாத்திரனா இல்லை. ஆமென். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை நாம் எப்படி பார்க்கிறோம்? ஆண்டவர் ரட்சிப்பை நம்முடைய வாழ்க்கையில் தந்திருக்கிறார். போன வார செய்தி அதுதான். அந்த சால்வை என்னும் ரட்சிப்பு அவன் மேல் விழுந்ததுனால
அவன் எப்படி அந்த யோர்தானை கடந்து போனானோ, அவன் திரும்பி வரும்போது அவன் தனியாய் நிற்கவில்லை. அவனோடு கூட ராஜாதி ராஜா பரிசுத்த ஆவியான தேவன் அவனோடு கூட இரக்கம் வைத்ததினால அந்த சால்வையை அவன் அடித்தான். ஆமென், ஹல்லேலூயா. சுற்றி உள்ளவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தாலும் அவன் எப்படி திரும்பி வரப்போகிறான் என்று. ஆமென். இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் இந்த மாதம் உண்மையாலுமே நீங்கள் வேண்டிக் கொள்கிற எதுவோ அது அவராலே பெற்றுக்கொள்வீங்க. ஆமென், ஹல்லேலூயா. அது என்ன வேணாலும் இருக்கலாம், அது எப்படிப்பட்ட காரியமாக வேணாலும் இருக்கலாங்க. அதை ஓரமாக தூக்கி போட்டு பழுதடைஞ்சி என்ன சொல்லலாம், ஒற்றை பிடிச்ச காரியம் வந்தாலும் சரி, என் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையின் காரியத்தை அவர் தூசி தட்டி எடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனைக்கு இறுதியாய் ஒரு பாடலை பாடி நம்முடைய ஆராதனைக்குள்ளாக நான் கடந்து சொன்னோம். அப்படி எழுந்து நின்று சில நிமிஷம் ஆண்டவரே இந்த கால வேளையில் கூடப்பா இப்படி சமூகத்தை நோக்கி இந்த மாதத்தின் முதலாவது நாளில் வந்திருக்கும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாங்கப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. க்ளோரி, க்ளோரி ஜீசஸ், க்ளோரி டு ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, நல்ல வாய்களை திறந்து சில நிமிஷம் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க இந்த கால வேளையில் நாங்கள் வந்திருக்கிறோம். உம்மை நம்பும்னா பாக்கியவான் என்று வேதம் சொல்வது போலப்பா, இந்த கால வேளையில் உம்மை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோப்பா. உமக்கு பிரியமானது எதுவோ அதை நாங்கள் செய்ய கிருபை தாங்கப்பா. உம்மை நம்பும் நான் பாக்கியவா, அன்பையே நம்பியிருப்பே. அன்பை நம்பும் நான் பாக்கியவா, அன்பையே நம்பியிருப்பே. உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, உம்மையே நம்பியிருப்பே, உம்மையே நம்பியிருப்பே. உம்மை நம்பும் நான் பாக்கியவா, அன்பையே நம்பியிருப்பே. அன்பை நம்பும் நான் பாக்கியவா, அன்பையே நம்பியிருப்பே. நீதானே என் துணையாளி, சொல்வமா, நீதானே என் துணையாளி, என் கீழகம் மும்மானி, என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. அல்லேலூயா, நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, முடிவு பரியந்து உம்மை நம்புவே. உம்மை நம்பும் நான் பாக்கியவா, அன்பை நம்பியிருப்பே. அன்பை நம்பும் நான் பாக்கியவா, அன்பை நம்பியிருப்பே. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம்மையே நம்பியிருப்பே. உம்மை நம்பும் நான், ஹல்லேலூயா, நம்பியிருப்பே. உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருமே கிருபை சூழ்ந்து கொள்ளு அப்பா. உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருமே கிருபை சூழ்ந்து கொள்ளும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா, ஒரு நாளும் நீ குற்றப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவே, நான் உம்மை
நிலைத்திருப்பேன். சொல்வோமா? சீயோன் பர்வதம் நிலைத்து ஏமன் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமீன் கொடுங்கோ என் மேல் நிலைப்பதில்லை. அல்லேலூயா. மீன் கொடுங்கோ என் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். அன்பை நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நாப்பா. அன்பை நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன். நான் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பி அல்லேலூயா. உம்மை நம்பும் நான் பாக்கியவான். அன்பையே இருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான். அன்பையே நம்பி இருப்பேன். நல்ல சத்தத்தை உயர்த்தி உம்மை நம்பும் நான். ஓ ஹalleluya. ஷலரபனி மகதா ரேகலே தெலே தெரி பரகலதன மரியத்தரே ஷரரே தரி பக்கரலதரகனதனோ இருப்பேன். உம்மை நம்புவேன். ரபதன சந்தலரதன உரகதன மாலிமந்தர சுத்திகரிப்பின் ஆவியப்பா ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்குவீராகப்பா. உம்மையே நம்பி இருக்கிற ஆண்டவரே. உம்மை நம்பும் நான் பாக்கியவான். அன்பை நம்பி இருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான். அன்பை நம்பி இருப்பேன். ஒரு முறை சொல்லுமா? உம்மை நம்பும் நான் பாக்கியவான். அன்பை நம்பி இருப்பேன். உங்க அன்பப்பா, உங்க அன்பை நம்பும் நான் glory. அன்பை நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். glory. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பி இருப்பேன். உம்மையே இருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியம். glory Lord. glory glory glory. rabakabalabarabana sharakadana maribantala rakunariyatare இருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை இந்த மாதாண்டவரே உம்மை நம்பி வந்திருக்கிறப்பா. ஓ ரபலதரே இருப்பேன். உம்மையே நம்பி இருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். அன்பையே நம்பி இருப்பேன். ஹalleluya. ஷபரகன அக்னி அந்தலரப ரிமகதுரா சந்தலர இருப்பேன். glory glory. உம்மை நம்பும் நான் glory Lord. ஏமான் 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 ஷபரிகதன ரகுனரலப ஷேகனி அந்தரரதனப ஏமான் நம்பி இருப்பேன். அல்லேலூயா. உம்மை நம்பும் நான் glory glory. மகிமைப்பா. கண்களை மூடுவோம். இறங்கும் என் இயேசுவே, இரக்க சின்ன ஐஸ்வர்யமே, கூவி கதறியே ராவும் பகலுமாய் கெஞ்சும் ஜபம் கேளுமே. கூவி கதறியே ராவும் பகலுமாய் கெஞ்சும் ஜபம் கேளுமே.
நித்தமென காய்பறிந்து பேசும் நள்ளிரவில் நண்பனே. நித்தமென காய்பறிந்து பேசும் நள்ளிரவில் நண்பனே. அன்பின் பிதா முன்னில் என்று ஜெபித்திடும் அன்ப ஜெபம் கேளுமே. அன்பின் பிதா முன்னில் என்று ஜெபித்திடும் அன்ப ஜெபம் கேளுமே. இறங்குமே என் இயேசுவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமே. கூவி கதறியே ராவும் பகலுமா கெஞ்சும் ஜெபம் கேளுமே. கூவி கதறியே ராவும் பகலுமா கெஞ்சும் ஜெபம் கேளுமே. அன்று நினிவே அழிவை கண்டே அன்பே இறங்கினீரே. அன்று நினிவே அழிவை கண்டே அன்பே இறங்கினீரே. யோனா உரைத்த ஆலோசனை தந்த ஏழை ஜெபம் கேளுமே. யோனா உரைத்த ஆலோசனை தந்து ஏழை ஜெபம் கேளுமே. இறங்குமே என் இயேசுவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமே. கூவி கதறியே ராவும் பகலுமா கெஞ்சும் ஜெபம் கேளுமே. கூவி கதறியே ராவும் பகலுமா கெஞ்சும் ஜெபம் கேளுமே. பிள்ளைகள் அப்பம் கிடைத்திடாதோ, பேதைகள் கேட்டிடவே. பிள்ளைகள் அப்பம் கிடைத்திடாதோ, பேதைகள் கேட்டிடவே. மேஜை துணிக்கைகள் தாரோம் என கெஞ்ச கர்த்தர் ஜெபம் கேளுமே. மேஜை துணிக்கைகள் தாரோம் என கெஞ்ச அந்த ஜெபம் கேளுமே. இறங்குமே என் இயேசுவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமே. கூவி கதறியே ராவும் பகலும் கெஞ்சும் ஜெபம் கேளுமே. கூவி கதறியே ராவும் பகலும் கெஞ்சும் ஜெபம் கேளுமே. இறங்குமே என் இயேசுவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமே. கூவி கதறியே ராவும் பகலுமா கெஞ்சும் ஜெபம் கேளுமே. இந்த பாடலை வீட்டில் போய் பாடுங்க. ஒவ்வொன்றுது எப்படி ஜெபம் கேளுன்னு சொல்றாரு என்பதை பாருங்க. இன்க்ரீஸ் யுவர் ப்ரேயர் டைம். மணிக்கணக்கில் தேவனிடத்தில் நேரம் கிடைக்கும்போது ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேளையிலும் கூட எங்கள் ஜெபங்களை கேட்க ஒருவர் விண்ணுலகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறேன். மனம் இறங்கி ஒவ்வொருடைய வாழ்க்கையின் ஜெப ஆவியை தாரும், விண்ணப்பத்தின் ஆவியை தாரும், கிருபையின் ஆவியை தாரும். இடைவிடாமல் உம்மை சோத்தரித்து ஜெபிக்க பழகிக்கொள்ள, உம்மோடு பழக, வசனத்தோடு பழக, வசனத்தை கை கொண்டு நடக்க, உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்க, உம்முடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்க கர்த்தரை இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று முழு சபைக்கும் உம்முடைய பொற்பாதங்கள் முகங்கொப்புற விழுந்து கெஞ்சுகிறேன். ஆயத்தப்படுத்தும் அப்பா.
உம்முடைய வருகை கண்டு ஒவ்வொருவரையும் ஆழ்ச்சப்படும், சபை ஆழ்ச்சப்படுத்தும். உம்முடைய கருமை நிறைந்த கரத்தில் அடிமைகளை தாழ்த்தி படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சங்கீதம் 36:9 வாசிக்க கேட்போம். அங்கே சொல்லுகிறாரு பாருங்க, ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சை காண்போம். ஹல்லேலூயா. உம்மிடத்தில் என்ன இருக்கு? ஜீவ ஊற்று இருக்கிறது. இந்த ஊற்று எங்கே வந்துடுச்சு? உன் இதயத்துக்குள்ளே வந்துடுச்சு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவனை பணிந்து கொண்டு அவரை சேவிக்கிறவர்கள் உள்ளத்திலே ஜீவ ஊற்றை தேவன் உண்டாக்குகிறார். ஹல்லேலூயா. அது வற்றாத ஊற்று. ஆமென். நல்லா புரிஞ்சுங்க. 8ஆம் வசனத்தை படிங்க. உம்முடைய ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது உம்மை பேரின்ப நதியினால், பேரின்ப பெருவிழா போனாலும் பேரின்ப நதி அன்னைக்கும் இருக்கும். ஆமென். பேரின்ப பெருவிழா நடத்தாதபடி அந்த மேடை இடித்து போட்டாலும் பேரின்ப நதி என்னாலும் உன்னை விட்டு விலகாது, உனக்குள்ளே ஊறி கொண்டிருக்கும். பிரைஸ் தி லார்ட். அந்த பேரின்பத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்குள்ள உன் இருதயத்தை தேவன் பக்குவப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. 7வது வசனம் சொல்லுது பாருங்க, தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையா. கிருபை, நீ உயிரோடு இருக்கிறது கிருபை, உட்கார்றது எஞ்சிருக்க கிருபை, சாப்பிட்றது கிருபை, சம்பாதிப்பது கிருபை, நீ வாழ்றது, உன் குடும்பம் வாழ்ற, உன் பிள்ளைகள் வாழ், சந்ததி வாழ்வது கிருபை. கிருபையில் நான் நீ நிர்மூலமாகி இருப்பாய். தகுதியற்ற நமக்கு கிருபையை கொடுத்து நம்மை தகுதி உள்ளவர்களாய் அவருடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆக என்னதான் சொல்றா? ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம், இருள் அண்டாதபடி நம்மை அவர் சட்டைகளின் மறைவிலே காக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீதிமொழி 14:27 சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுதலே ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். இப்படி தான் தப்பிச்சு கொண்டு வரோம். நம்ம செய்கிற அக்கிரமம், அநியாயம், துரோகம், மீறுதல் எல்லாவற்றையும் மரண கண்ணி நம்மை மேற்கொள்ளாதபடி தப்பித்து கொள்ள கர்த்தருக்கு பயப்படுதலே ஜீவ ஊற்று. பயம் இல்லைங்க உலகத்தில். ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானத்தை பெரிய கொம்பு நினச்சிட்டியா? அதுக்கு பிறகு எத்தனையோ படிக்கட்டு இருக்குது ஏறி போவதற்கு. ஜாக்கிரதையாக இருப்போம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஜீவ ஊற்று. நீ பயப்படல, மனுஷருக்கு பயந்துனா கண்ணிகளை வருஷிக்கும். பி கேர்ஃபுல். வேதம் அப்படி சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படலன்னா ஜீவ ஊற்றுல வேற ஊற்று புறப்படும். ஒரு முறை நாங்கள் ஊழியத்துக்கு போன பொழுது குன்னூர் என்ற பகுதியில் ஒரு டாக்டர் இருந்தார். நான் போகிறதுக்கு முன்னால் வேதம் சொல்லுகிறது, ஜீவ தண்ணீர் நதிகள் உன்னிலிருந்து பாய்ந்து செல்லும். ஹல்லேலூயா. ஆனால் ஒரு சீன கர்த்தர் காமிச்சார். கருப்பா நதி போயிட்டு இருக்குது. அது போகிற இடமெல்லாம் சாட்டனிக் சர்ச் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். நல்லா புரிஞ்சுங்க. There are many satanic church in India. Hallelujah. Not only in India but also other country இருக்குது. Praise the Lord. Satanic church. கருப்பா காண்பிச்சார். நதியா போகுது. என்னடா இதுன்னு யோசித்தேன். பரிசுத்த ஆவியானவர் எப்படி பளிங்கு மாதிரி நதி ஓடும், இது என்ன கருப்பா ஓடுகிறது, இந்த நதி என்ன நதி? அப்படி சிந்திச்சு கண்ணீர் வடிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், இவ்விதமாய் ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு பிசாசு இந்த நதியிலே அவர்களை அழைத்து செல்கிறது. ஆங்காங்கே சாட்டினி சர்ச்சை உருவாக்கி கொண்டு இருக்கிறது. பி கேர்ஃபுல் என்று சொன்னார். அந்த இடத்துல ஒரு மருத்துவரை கண்டோம்.
அவங்க மனைவி அபிஷேகத்தில் நிறைந்து அவர்கள் பேசுகிற பாஷைகள்லாம் ட்ரெமண்டஸாக இருந்துச்சு. ஆனால் அவரோ தன் பேரு புகழ் அந்த குன்னூரில் விளங்க வேண்டும் என்று அவர் நிறையா சம்பாதிக்கணும், பெரிய ஆட்சிக்காரனா ஐஸ்வர்யனா மாறண வேண்டும் என்று இந்த சாட்டனி சர்ச்சுக்குள்ளே போயிருக்கார். அவருடைய உடை என்ன தெரியுமா? இங்கே வெள்ளை போடுங்கன்னு சொல்லி தூதர்களாக என்ன வெண்ணோடை தரித்து எடுக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் கருப்பு, தொப்பி கருப்பு, கண்ணாடி கருப்பு, க்ளவுஸ் கருப்பு, ட்ரெஸ்ஸு கருப்பு, ஷூ கருப்பு, சாக்ஸ் கருப்பு, எல்லாம் கருப்பு போட்டுக்கிட்டு அந்த மனுஷன் போய் தன்னை பெரிய ஆளாக்கிடலாம் பிசாசுன்னு நினச்சிட்டு போனான். இந்த அம்மா கதறி அழுதுகிட்டு இருக்கு. அப்போ திடீரென்று நான் உந்தப்பட்டு கேட்டேன், டாக்டர் யூ ஆர் கோயிங் டு சாட்டின் இஸ்ன்ட் இட் அப்படின்னு. ஒன்றுமே பதில் சொல்லு. யூ வாண்ட் டு பிகம் such a big man in this place, isn't it? ஒன்றும் சொல்லலை. You want to become a famous doctor in Kannur, isn't it? அதுக்கும் பதில் சொல்லு. கடைசியில் ஒரு வார்த்தை உண்டாக்குற வீறு கொண்டு எழுந்துச்சு என்ன உள்ளது. டாக்டர் if you are going to Saturday you may die. ஒரு சத்தம் போட்டேன், நடுங்கிட்டான், எல்லாத்தையும் கொண்டு வந்து கொளுத்தினான். அவன் ட்ரெஸ் ஏசி எல்லாத்தையும் கொண்டு வந்து கொளுத்தினான். Year after never I entered into the Saturday church. I surrender myself to the Lord Jesus Christ என்று அழுது புலம்பி ஒப்பு கொடுத்தான். அந்த ஏழை தாயினுடைய கண்ணீரை கர்த்தர் கேட்டு எனக்கு அந்த தரிசனத்தை காண்பித்து அவரை விடுவிக்கும்படியாய் அந்த இடத்துக்கு என்னை அழைத்து சென்றார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா, நீ இயேசுக்கு விரோதமாக சபைக்கு விரோதமாக எழும்னா சாட்டனிக் சர்ச் நதியிலே நீ நீந்தி செல்லுகிறாய். பி கேர்ஃபுல். இது பொய் சொல்ல. கர்த்தர் காட்டின தரிசனம் நிறைவேறின காரியங்கள் உங்களுக்கு கர்த்தருக்கு முன்பதாக வைக்கிறேன். ஹல்லேலூயா. நீ பிசாசோட வாழணும்னா வாழ்ந்துக்கோ, ஒன்று ஆண்டவரை விட்டுட்டு போயிடும். இல்லை இயேசுவோட வாழணும்னு நினச்சா வா இயேசுக்கிட்ட. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இது பொய் சொல்ல, நான் உண்மையாக நடந்த கதையை உங்களுக்கு சொல்கிறேன். ஊற்றில் வித்தியாசம் உண்டு. கருப்பாக போகிறது பிசாசுது, பளிங்கு போல போகிறது பரிசுத்த ஆவியானவர். இன்னும் அநேக காரியங்கள் ஊற்று இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இங்கே பாருங்க, ஆதியாகமத்தில் ஆகாருக்கு பாருங்க, அவள் கதறி அழுதாள். ஆகார் இரண்டாவது மனைவியாக ஆபிரகாம் ஏற்றுக்கொண்டிருந்தார். வேலை செய்து கொண்டிருந்த வீட்டில். அதுதான் ஆகாருடைய சந்ததி. இருக்கும் பொழுது அங்கே என்ன நடந்தது தெரியுமா? சாராளுக்கு தேவன் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேற ஒரு குழந்தை ஈசாக்கை பெற்றாள். பெற்ற உடனே ஆபிரகாம் வெளியே போக முடியாய் சாராளுடைய கண்டிப்பினால் வெளியே போனாள். அந்த பிள்ளையை தூக்கி துரிச்சியில் தண்ணி எடுத்துட்டு கொடுத்து அனுப்புனான். என்ன நடந்தது தெரியுமா? தண்ணி ஆயிடுச்சு, குழந்தை அலறுது. அம்பு எய்யும் தூரத்தில் அந்த பிள்ளையை போட்டு கதறி அழுகிறாள். அப்பதான் இயேசு தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒரு ஊற்றை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. அதான் இன்னைக்கு மெக்கான புனித நீர்னு கொண்டு வராங்க. ஆனால் அந்த புனிதர் யார்? அதை அறிந்து கொள்ள சக்தி இல்லை. பெரியமானோளே, ஜின்னு சொல்றது சாதாரண ஒன்று இல்லை. அது லேகியோன் பிசாஸ். அது கும்பலாக தான் வரும். அது உன்னை விடாது. பி கேர்ஃபுல். சரண்டர் யுவர் செல்ஃப். ஜீவன் அதிக்குள்ளே கடந்து வா. உன் இருதயம் ஜீவ ஊற்றாய் மாறட்டும். அதிலிருந்து புறப்படுது அநேகரை செழிப்பாக்கட்டும், அநேகரை தாகம் தீர்க்கப்படட்டும். பிரைஸ் தி லார்ட். பாவத்தையே தாகம் கொண்டு வாழ்கிற மனுஷர்கள் உள்ளங்களில் இது பாய்ந்து செல்லும்போது அவளோட வாழ்க்கை தரத்தை மாற்றுகிறது. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க. அவ்வளோ ஒரு ஊற்றை இன்னைக்கு பார்த்தா அது மெக்கான கொண்டாடுறாங்க. அதை யார் உண்டாக்குனது?
யார் உண்டாக்குனது? சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தர் இயேசு. ஆமென். ஒன்றும் அறியாமலே ஆண்டவரே ஆண்டவர், எவன்டா ஆண்டவர், அவன் பேர் என்ன, உன் அப்பன் பேர் என்னான்னு கேட்ட, எங்கள் அப்பன் சொல்லி உன் அப்பன் பேர் என்னடான்னு கேட்ட, சொல்ல தெரியுமா? அப்பன் பேர் தெரியாமல் தொழுது கொள்றவங்க நிறையா. எங்கள் அப்பன் பேர் தெரியும், எங்கள் அப்பன் தான் இயேசு. ஹல்லேலூயா. என் இருதயத்தை ஜீவ ஊற்றாய் மாற்றி இருக்கிற அவர்தான் அநேகருக்கு ஆசீர்வாதம், அநேகருக்கு விடுதலையும், அநேக பிசாசுகளை துரத்தும், அநேக மனிதர் உள்ள ஜீவ தண்ணி உள்ள நதிகள் பாய்ந்து செல்லவும் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய ஒருமைப்பாட்டு இல்லாததினால எனக்கு எல்லாமே குறைவுபடுகிறது. ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கை உயர வேண்டுமானால் விசுவாசிகள் தான் காரணம். அவன் சீக்கிரம் அடிந்து போவதும் விசுவாசிகள் தான். ஆனால் அவன் உறுதியாய் கர்த்தரை பிடித்து கொண்டு இருக்கும் பொழுது அவன் ஆயுசு நாட்கள் பெறுகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னுடைய வயசுக்கு நீங்கள் ஒருத்தர் கூட இருக்க மாட்டீங்க இந்த இடத்துல. டாக்டர் டேவிட் சொல்லுவார், அண்ணன் உங்கள் வயசை சொல்லாதீங்க. ஆண்டவர் இன்றைய வரைக்கும் உங்களுக்கு கொடுத்திருக்க பலன் உன்னத பலன் என்று எப்பொழுதும் சொல்லுவார். நான் உயிருள்ள வரைக்கும் சத்தியத்தை சொல்லாமல் நீ ஜீன் பிசாச்சை கும்பிட்டுக்க, நீ அந்த பிசாச்சை கும்பிட்டுக்க நான் சொல்லுவேன். எல்லாத்தையும் எதிர்த்து நிற்க திராணியும் பலனையும் கர்த்தர் என்னை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஜீன் பிசாஸ் ஆடுது பாருங்க, அப்படி லேகியோன் பிசாஸ். அதுக்கு பேர் லேகியோன் சொன்னால் கும்பலாக வரும். அதுக்கு மேலே சேனைங்களுக்கு கும்பல் பெருசு. ஆமென். ஹல்லேலூயா. நீதிமொழி 4:23 வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லுகிறார், இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும், எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். இருதயத்தை காத்துக்கொள்ளு, அலமோதக்கூடாது. ஆற்றுல ஒரு கால் சேலத்தில் கார வச்சு ஏசி அன்னைக்கு இருக்காரு சிவநாட்டியை நடிக்காது. உன் இருதயத்தில் என்ன இருக்கணும்? பயம் இருக்கணும், ஜீவ ஊற்று உண்டாகும். ரெண்டாவது அங்கே இருதயத்தில் அந்த ஜீவ ஊற்று எப்படி புறப்படும்? அந்த புறப்பட்டு எல்லாரும் என்ன செய்யும்? போகும் இடமெல்லாம் செழிக்கும், போகிற ஆத்மாவெல்லாம் செழிக்க செய்யும், தேவனுக்கு நேராகி திருப்பும். பிரைஸ் தி லார்ட். இந்த கருப்பாக போகிற அந்த நதி சாத்தானுடைய நதிக்கு அவர்களை கொண்டு போகாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீதிமொழி 10:11 சொல்லுகிறாரு பாருங்க. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, கொடுமையோ துன்மார்க்கரை வாயை அடைக்கும். துன்மார்க்கர் பேசணும், துன்மார்க்கர் தான். யாரை பற்றின பேசணும்? தன்னை பெருசாச்சு, நேற்று முளைச்சிட்டு என்ன நீ ரசிக்கப்பட்ட, நீ எல்லா மதத்திலிருந்து வந்து ரசிக்கப்பட்ட நீ பெரிய ஆளா நினைப்பா? இல்லை. எவ்வளோ வளர்ச்சி அடையணும், எவ்வளோ காரியங்களை தெரிஞ்சுக்கணும், எவ்வளோ ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும். உன் ஜீவியத்திலும் உன்னுடைய எல்லா காரியத்தையும் தேவனுக்கு உண்மையாக, அப்போ தான் உன் இருதயம் ஜீவ ஊற்றாய் மாறும். ஆமென். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. அவன் வாய் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்கும் கர்த்தரை குறித்து. காரணம், மற்றவளையும் தன்னை உருவாக்கின தேவன், தன்னை ஆசீர்வதித்த தேவனை அவர்களும் அடைய வேண்டும் என்று அவனுக்கு துடிப்பு இருக்கும். ஹல்லேலூயா. மற்றவளை இருக்காது. ஆசீர்வதிப்பார். என்ன ஆசீர்வாதம்? ஆசீர்வதி தானே அழைச்சிருக்காரு. அறிவில்லை உங்களுக்கு? நான் கேட்குறேன், பதில் சொல்லுங்க. ஆசீர்வதிப்பதற்காகவே உன்னை அழைச்சிருக்கார். நீ பண்டிகை கூழ்பாட்டி வச்சு அது போய் சேற்றில் உருவல்ற மாதிரி நீ போனால் அவர் என்ன பண்ணுவார்? நாயை குளிப்பாட்டி வச்சு அதை தின்னதே கக்கனதே தின்னா நீ அப்படி நடந்தால் அவர் என்ன பண்ணுவார்? பி ஹோலி வித் த லார்ட். தேவனுக்கு முன்பதாய் பரிசுத்தமாக இருக்க உன்னை அழைத்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஊற்றுக்கு நீ அடிமையானால் உன்னிருந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அநேகர் தாகம் தீர்க்கப்படுவார்கள், அநேகர் தேவனிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. அதுதான் நீதிமானுடைய வாய். ஹல்லேலூயா. நீதிமொழி 13:14 வாசித்து பாரு. ஞானவான்களின் போதகம் ஜீவ ஊற்று. யாருடைய போதகம்? ஞானவான். யார் ஞானவா?
சத்தியத்தை சத்தியமாக சொல்கிறவன் தான் ஞானவான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சத்தியத்தை புரட்டி பேசுகிறவங்களும் மனுஷர்கள் தகுந்தபடி என்ன செய்கிறாங்க, போதகம் பண்ணி அப்படி தன் வசப்படுத்திக் கொள்வதும் அங்கே ஜீவ ஊற்றுக்க வற்றி போயிடும், ஊற்று வற்றி போயிடும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஞானவான்களின் போதகம் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். பிரைஸ் தி லார்ட். மரணமே வரட்டேன், மரணத்தை ஜெயமாக விழுங்கிற கிறிஸ்து உனக்குள்ள இருந்தார், அந்த மரணத்தையும் அவர் விழுங்குவார். உனக்கு வரும் மரணத்தை அவர் விழுங்கி உன்னை தீர்க்காயுசுடன் வைப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என் உள்ளம் தேவனுக்கு பயப்படும், நடுங்கும். எல்லாவற்றிலும் அவர் சொல்லுகிறபடி கட்டளைகளும் கற்பனைகளையும் அவர் அன்பிலும் அவர் வசனத்தையும் கை கொண்டு நடக்கும்படியான சாக்கியத்தை நீ சிறு வயதிலிருந்து கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை நான் ஒரு வசனம் ஒப்பிக்கலைன்னா உப்பை போட்ட உப்பு மேலே நிற்கணும் முழங்கால். எங்கள் அம்மா கொடுமையாக எங்களை தண்டிப்பாங்க, ஆனால் நல்லா கொடுப்பாங்க. அவங்க சட்டியை வலிச்சு நக்குவாங்க, ஆனால் எங்களுக்கு நல்லா தின்னு கொழுக்க வச்சாங்க, எங்கள் 5 பஞ்ச பாண்டவர் மாதிரி. ஹல்லேலூயா. எங்கள் அப்பாரும் அப்படி தான். இன்றைய பிள்ளைங்க எப்படி இருக்குது, ஒன்றை பற்றிட்டா 2 பற்றிட்டா அதையே வச்சுக்கின்னு டமாராட்சின்னு வருது. இவ்வளோ பேருக்கும் சோறு போட்டு வளர்த்தவர், படிக்க வச்சவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர்களெல்லாம் ஆசீர்வதி. இன்றைக்கு இருக்க நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னா நான் என்ன அறகுறை தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆகையினால் ஞானவான்களின் போதகம் ஜீவ ஊற்று, மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். மரணம் உன்னை மேற்கொள்ளாது, நித்திரை தான் அடைய போகிறோம், நமக்கு மரணம் கிடையாது. அது தெரியுமா உங்களுக்கு? செத்து போயிட்டாங்கன்னு சொல்ல நித்திரை அடைஞ்சிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆவிக்குரிய வார்த்தை அது. பூமிக்கு அடுத்த வார்த்தை சேர்த்துட்டாங்க. எப்போவோ சேர்த்துட்டோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்து அடக்கம் பண்ணியாச்சு, உயிர்த்தெழுதலின் ரட்சிப்பை பெற்றுட்டோம். இனிமேல் ஜீவ ஊற்று நம்முடைய இருதயமாக மாறிடுச்சு. அதை காப்பாற்றணும். வேறு அசுத்த ஊதியில் கண்ண சாக்கடை நான் தடிக்கும். தண்ணி வருது குழாயில், சாக்கடை தண்ணி கலந்து வரும்போது அது குடிக்கிறதுக்கு எவ்வளோ, அது முகரத்துக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி சாக்கடை தண்ணி ஆகிடக்கூடாது. நம்ம என்றும் பியூராக இருக்கணும், சுத்தமான ஜீவ ஊற்றாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு நல்ல பாட்டு ஞாபகம் வருது. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவஹாமியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே, எல்லாரும் கைத்தடி பாடு. ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியோ என்னை சகட்டரே, ஆசீர்வாதியோ என்னை சகட்டரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் எந்தன் நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை தண்ணீராம் எந்தன் கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை கனி தந்திட நான் செடி
பார்த்தீங்களா? மோசேயின் காலத்தில் ஒரு ஊற்று உண்டான பொழுது இந்த பாடலை பாடி தேவனை மகிழ்ந்தார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உன் இருதயமே ஜீவ ஊற்றாய் மாறினால் எத்தனை மகிமையானது. அங்கிருந்து புறப்படும் ஒவ்வொரு ஜீவ நதியும் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? ரட்சிப்பின் ஊற்று நமக்கு இருக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிற உன் உள்ளத்தில் ரட்சிப்பின் ஊற்று புறப்பட்டு போகிறது. ஹல்லேலூயா. அதற்கு பேர் ஜீவ ஊற்று. ஏசாயா 55:1 வாசித்து பாருங்க. அங்கே ஆண்டவர் குரல் கொடுக்கிறார். ஓ தாகமுள்ளவர்களே, இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். பணம் இல்லாதவர்களே வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமின்றி விலையுமின்றி திராட்சை ரசத்தை வாங்கிக்கும். திராட்சை ரசமும் பாலும் டபுள் ஸ்ட்ராங். பிரைஸ் தி லார்ட். தாகமுள்ளவர்களே வாங்க ஆண்டவர் வீட்டு. கர்த்தர் சொன்ன மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். பெற்றுக்கொள்ள வழி தெரியாமல் தவிக்கிறோம். நானும் நீண்ட நாட்கள் இருந்தேன். அதற்கு பிறகு என் மகனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி அதை நிறைவேற்றவில்லை. அப்பொழுது ஆண்டவர் என்னை தனித்து நிறுத்தி என்னை கொம்முறி நிரப்பினார். அவர் கோலம் அப்படியே காயங்களால் நொறுக்கப்பட்டு கிழிந்த சதையோடு வந்து நின்றார். என்னை தூக்கி ஹைடென்ஷன் அடித்து அங்கேயே இங்கே விழுந்து உருண்டு பிறண்டு குளிச்சவன மாதிரி அந்த இடமெல்லாம் தண்ணியாக மாறிடுச்சு. அந்த அக்கினி அபிஷேகம் தான் இந்த நாள் வரைக்கும் என்னை காத்து வருகிறது. ஹல்லேலூயா. சமயத்தில் ஆண்டவர் என்னை பார்த்து கேட்ட, மகனே நீ கஷ்டப்படுற, வானத்தின் ஜன்னலை திறக்கட்டுமா? நீ அதை திறக்கிறத விட உங்களுடைய வல்லமை என்னிடத்தில் எடுப்பட வல்லமையிலே நான் பெருக கருவை தாரும் என்று கேட்டு ஆண்டவர் சிரிச்சிட்டு மட பையான்னு நினச்சார். என்ன தெரியல. கிவன் மை பவர். ஒரு சத்தம் உண்டானது. அந்த பவர் தான் இன்றைக்கும் என்னோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பெரியமானவளே, கேட்க வேண்டியது ஒன்று தான். அவர் நல்ல பங்கை கேட்கணும், அவருடைய வல்லமையை கேட்கணும், அவர் அபிஷேகத்தை கேட்கணும். உன் இருதயம் ஜீவ ஊற்றாய் மாற வேண்டும், கர்த்தரோடு போராட வேண்டும். அப்போ அந்த ஜீவன் ஊற்று உன் எழுந்து புறப்பட்டு உன் குடும்பம் முழுவதையும் ஆசீர்வதி செழிக்க செய்யும். உன்னாலே அநேக ரட்சிக்கப்பட்டு அந்த ஜீவன் நதியை பருக வருவார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்துவின் விழாவிலிருந்து தண்ணீரும் ஜலமும் வந்தது பாருங்க. அது பெரிய ஊற்று. இன்றைக்கும் அந்த ஊற்று இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். எந்த மனுஷன் அவர்தான் தேவன் என்று வருகிறானோ அவனை அதனால் கழுவி அவனை பரிசுத்தப்படுத்தி அவனை தனக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இவைகளெல்லாம் அறிவது நம்மேல் விழுந்த கடமை. இங்கேயும் சொல்ல பாருங்க, நீதிமொழிகள் 14:27, கர்த்தருக்கு பயப்படுதலே ஜீவ ஊற்று, மரண கன்னிகளுக்கு தப்பலாம். மரணம் எப்போது யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி அலைந்து கொண்டிருக்கிறது. சிங்கத்தை கூட ஏற்றி நீக்கலாம். சிங்கம் இருக்கான் பாருங்க, அவன் எப்போ பார்த்தாலும் யாரை விழுங்கலாம் என்று சிங்கத்தை போல சுற்றி திரிகிறான். அவனை ஜெயிக்க ஒன்றே ஒன்று, உன் இருதயத்தை ஜீவ ஊற்றாய் மாற்றிக்கொள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீதிமொழி 16:22 வாசித்தப்பா. புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று. புத்தி வேணும். ஆண்டவர் புத்தியை கொடுக்கிறார், ஞானத்தை கொடுக்கிறார், அப்புறம் புத்தியை கொடுக்கிறார். உன் புத்தி ஜீவ ஊற்று. மதியினன் போதனை மதியினமே. மதியினன் போதனை மதியினனே. ஒருத்தன் சொன்னான், ஞானசான் எடுத்த பிறகு நீங்கள் பரிசுத்தமாயிட்டீங்க, நீங்கள் என்ன பாவம் செஞ்சாலும் பாவம் இல்லை,
என்ன ஷோக்கா சேனங்களை வஞ்சிக்கிறான் பாருங்க. கடைசி மூச்சு வரைக்கும் நாம் நீசர்கள் தான், பாவிகள் தான். தேவன் சொல்லலாம் நம்மை பரிசுத்தவான்கள். நாம் பரிபூர்ணம் அடையும் பொழுது தான், மரிக்கத்துக்கு முன்பதா பரிபூர்ணம் அடைகிறோம் பாருங்க. பரிபூர்ணம் அடைந்த பிறகுதான் நாம் முற்றிலுமாய் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. எரேமியா 17:13 வாசித்து பாருங்க. இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். ஆமென். நல்லா புரிஞ்சுங்க. அவரை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள், துக்கப்படுவார்கள், கஷ்டப்படுவார்கள். அந்த மாதிரி குடும்பங்களை பாருங்க, அவங்க உயர்ந்து வரவே முடியாது. ஏதோ ஒரு மூலமா ஆசீர்வதிக்கப்படலாம், அவ்வளவுதான். பிரைஸ் சொல்லோ. அடுத்தது சொல்றார் பாருங்க, ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்கள் பெயர் புழுதியில் எழுதப்படும். அவ்வளோதான், மண்ணுக்கு எரியாயிடுவார்கள். எவ்வளோ கொடுமையாக இருக்கு வசனங்கள், பயமே இல்லை. வேற ஒரு ஊற்று உனக்குள் எழும்பாதபடி உன்னை பாதுகாத்துக்கொள். ஹல்லேலூயா. உன்னத பாட்டு 4:15 தோட்டங்களுக்கு ஜீவ தண்ணீர் துறவும் வைக்கப்பட்டு இருக்கிறது. பிரைஸ் சொல்லலாம். உன் குடும்பம் ஒரு சின்ன தோட்டம், அதற்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிறதா? ஜீவ தண்ணீர் உள்ள துறவு வைக்கப்பட்டு, நீ என்றென்றும் செழிப்பும் பூரிப்பும் மகிழ்ச்சியுமாய் தேவனோடு வாசம் செய்ய வேண்டும் என்றது தான் தோட்டம் தான். இந்த தோட்டம் தான் சபை. ஹல்லேலூயா. தோட்டத்துக்கு வரோம். இங்கே நமக்கு என்ன வைச்சிருக்கப்பட்டிருக்கிறது? ஜீவ தண்ணீர் துறவு இருக்கிறது. அது ஒரு நாளும் வற்றாத ஒன்று. பிரைஸ் தி லார்ட். எரேமியா 2:13 வாசித்து பாருங்கள். என் ஜனங்கள் 2 தீமையை செய்கிறார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள், தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? இதுதான் விசுவாசிகள் செய்கிறது. தண்ணீர் இல்லாத தொட்டிகளை, வெடிப்புள்ள தொட்டிகளை அவர் உண்டாக்கி கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எரேமியா 17:13 சொல்லுகிறார் பாருங்க. இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். உம்மை விட்டு விலகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரை ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியினால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்கள் பெயர் மறுபடி புழுதியில் எழுதப்படும். ஆமென். நல்லா புரிஞ்சுங்க. சகரியா 9:11 வாசிங்க. உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடையப்பட்டிருக்க உன்னுடையவர்களை என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். ஹல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து என்று இயேசு பேசுகிறார். ஒவ்வொருவரையும் பார்த்து இயேசு பேசுகிறார். மறுபடி படி. உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடிபட்டிருக்கிற உன்னுடையவர்களை என் உடன்படிக்கையினாலே விடுதலை பண்ணுவேன். விடுதலை பண்ணும் ஊற்று உன்னிடத்தில் தான் இருக்குது. மற்றவர்களை விடுதலையாக்கும் ஊற்று உன்னிடத்தில் தான், என்னிடத்தில் தான் இருக்குது. ஹல்லேலூயா. இது மனுஷனுடைய வார்த்தையில் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தா, ஜீவ தண்ணீர் ஓரம் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஓரம் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே பெரியவர், பெரியவர், பரிசுத்தர், பரிசுத்தர், நல்லவர், நல்லவர்,
ஊற்றுமே. இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர், பரிசுத்தர். Glory, glory. நல்லவர் இயேசுவே நீ நல்லவர், நல்லவர். திரும்பி வந்து நீக்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. வாக்கு நம்பி வந்து நீக்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. மாயலோக நம்பி மாண்டிட, மானிடர நீங்க மாட்டிடோ. ஐயா மாயலோக நம்பி மாண்டிட, மானிடர நீங்க மாட்டிடோ. இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர், வல்லவர். லோக நம்பி மாண்டிடோ, மானிடர் நீக்க மாட்டிடோ. மாயலோக நம்பி மாண்டிடோ, நீக்க மாட்டிடோ. Hallelujah. Praise the Lord. ஜீவ ஊற்று உன்னிலிருந்து புறப்படுவதை இருளின் ஊற்றாய் மாற்றிடாது, சாட்டனிக் நதியாய் மாற்றிவிடாது. பி கேர்ஃபுல். உன்னை இன்று சுத்திகரித்துக்கொள். ஹalleluya. யோவான் 4:10 சொல்கிறார் பாருங்க. இயேசு சமாரியா பெண்ணை பார்க்கிறார். இங்கே சொல்லுகிற காரியத்தை படி. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுடைய ஈவும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீ அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். நீ அவரிடத்தில் கேட்டு ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள். ஹalleluya. பாருங்க, ஆண்டவர் அவரை குறித்து 11:15 வசனம் சொல்லுகிறது பாருங்க. பாருங்க, அவன் மண்டை பாருங்க. மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ரொம்ப ஆழமா இருக்கு, ஜீவ தண்ணீர் உண்டாகும். யாரை பார்த்து கேட்கிறா? சிருஷ்டிகரை பார்த்து சிருஷ்டிப்பு கேட்குது. தந்த யாக்கோபை பண்ணி பெரியவரோ, அவர் பிள்ளைகளும் மிருக ஜீவன்களும் இது குடித்தது உண்டே என்று சொல்ற. இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீர் குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. ஹalleluya. அடுத்தது தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் நித்திய காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். அந்த நீரூற்று தான் பரிசுத்த உனக்குள்ளே இருக்கிறார். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அந்த பெண்ணை பார்த்து சொன்னாரு, உன் புருஷனை கூட்டிட்டு வந்தார். நான் ஒன்றும் பேசல. உனக்கு 5 புருஷன் இருக்கா தெரியும், இப்போ இருக்கிறது 6வது புருஷன் கூட்டுவா. அப்படியே வெம்பி போயிட்டான். தட் இஸ் கால்ட் அ ப்ராப்பர்ட்டி. சொன்ன உடனே போறான் ஊருக்குள்ள போய் எல்லாருக்கும் சொல்றா, ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் தேவன் என்று அவர் அறியவில்லை. அவ்வளவு கிராமம் முழுவதுமாய் அந்த ஒரு சமாரியா இஸ்தியாரினால எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். ஒருவரை கொண்டு ஆண்ட உன்னிடத்தின் புறப்பட ஜீவ ஊற்று அநேகரை ரட்சித்து
தேவ சமூகத்திலே கொண்டு வந்தேன். உன் வாய் ஜீவ ஊற்றாயிருக்க, உன் வாய் பலபலவாக இருக்கக்கூடாது, உன் இருதயம் கேடுபடாக இருக்கக்கூடாது, உன் பார்வை பொல்லாங்காய் இருக்கக்கூடாது, உன் செவிகள் உலகத்தையே கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடாது. இப்படி எல்லாம் உன்னை கட்டுப்படுத்தி கொள்ளும் பொழுது எங்களுக்கும் தான் அந்த பிரசங்க நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி என் சரிகரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று பவுல் சொன்னது போல எங்களை நாங்கள் ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறனா இந்த ஜீவ ஊற்று சபை மேல் இறங்காது. ஹல்லேலூயா. ஆகினால் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவளாக இருந்து நாம் என்ன செய்யணும்? உன் இருதயம் ஜீவ ஊற்று ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். அப்போ அந்த ஜீவ ஊற்று புறப்படும் பொழுது வற்றாத ஊற்று உன் வாழ்க்கை செழிக்கவும் உன்னை ஆசீர்வதிக்கவும் அது போகும் இடமெல்லாம் ஒரு செழிப்பையும் பொறிப்பையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். எந்த ஊற்று வேணும் உங்களுக்கு? சாட்டனிக் ஊற்று வேணுமா இல்லை காட்ஸ் ஊற்று வேணுமா? நல்லா யோசித்து பாருங்க. அந்த டாக்டர் ரட்சித்தபடி என்னையும் ரட்சித்து ஒரு ஆண்டு நினைப்பினானா சாத்தான் அவனை விட மாட்டான். ஜாக்கிரதை. சாத்தானுக்கு ஒரு வலிமை உண்டு, அதன் மகத்தான வலிமை என் அப்பன் இயேசுவுக்கு உண்டு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வெளிப்படுத்தின விஷயம் 7:17 வாசித்து பாருங்க. அங்கே சொல்லுகிறார், சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்கள் ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றொன்றைக்கு நடத்துவார். தேவன் நாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஆமென். பார்த்தீங்களா? அதுதாங்க ஆண்டவர். நாம் அவர் ஜீவ ஊற்றாய் நம்முடைய இருதயம் இருக்குமானால் நாம் தேவனிடத்தில் போய் சேரும் பொழுது ஆண்டை விதமாய் நம்மை நடத்த ஜீவ தண்ணீர் அண்டையில் ஊற்றண்டையில் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விஷயம் 21:6-8 வசனத்தை படிக்க கேட்போம். நான் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரை இலவசமாய் கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிர ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியின் கந்தமம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று கற்ற சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தப்பித்துக்கொள்ள ஆண்டவர் தம்முடைய வசனத்தின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்துகிற விஷயம் 22:1 சொல்லுகிறார் பாருங்க. புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயிற்று, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. ஹல்லேலூயா. தேவன் வரும்பொழுது சமபூமியாகும். ஒலிவ மலையிலே அவர் பாதங்கள் நிற்கிறதே எல்லார் கண்களும் காணும். அவர் வந்து இந்த பூமியை சத்தியத்தினாலே நியாயம் தீர்ப்பார். பிரைஸ் தி லார்ட். 17ஆம் வசனம் 17 21 வசனம் வாசிங்கம்மா. அதுலையா இல்லைம்மா 17 பாருங்க. பளிங்கை போல ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது எனக்கு காண்பித்தார். ஹல்லேலூயா. சாட்டனிக்கு நதி எப்படி போவோம்? கருப்பாக போவோம். இவர் நதி எப்படி இருக்கும்? பளிங்காக இருக்கும், பிரகாசமாக இருக்கும். ஹல்லேலூயா. பிரியமானபடி உன் இருதயத்தை ஜீவ ஊற்றாய் மாற்ற என்று இயேசு வந்திருக்கிறார். உன்னுடைய இருதயத்தை ஜீவ ஊற்றாய் மாற்ற இயேசு வந்திருக்கிறார். உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் வழியெல்லாம்
மனுகுலத்தை ஆசீர்வதிப்பதற்காக கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜாக்கிரதையாயிருப்ப. இந்த கடைசி காலம் வாஸ்த வசனத்தின்படி நீ போய் பரலோகத்தில் சேரும் பொழுது ஆண்டவர் அங்கே பளிங்கும் நன்றாய் இருக்கிற ஊற்றண்டை உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. இல்லை என்றால் நீ கைவிடப்படுவார். ஒன்றும் சுகம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆகையினால் பிரியமானவர்களே, உன் இருதயம் ஜீவ ஊற்றாய் மாற்ற வேண்டும் என்று இயேசு இன்றைக்கு வந்திருக்கிறார். வீணான சிந்தனை, வீணான நினைவுகள், வீணான இருதயத்தில் உன் வைத்துக்கொண்டு கர்த்தருடைய ஸ்தோத்திரம்னா இந்த கூரைக்கு மேலே போவாது. ஒரு முறை நாங்கள் ஆவியிலே நிறைந்து செபித்து கொண்டு இருக்கும் பொழுது பயங்கரமாக ஆவியிலே நிறைவோம். வருகிறவர்கள்லாம் இன்றைக்கு பெரிய பெரிய ஊழியக்காரனாக இருக்காங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன் நீங்கள் உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள், பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, இயேசு சொல்லுகிறார், ஜீவ நதி உள்ள ஜீவ ஊற்று உன்னிடத்திலிருந்து புறப்படும். இல்லை, உன்னிடம் சாட்டினி அந்த கருப்பான நதி தான் புறப்படும். நீ என்ன தான் டக்கர் அடித்தாலும் ஒன்றும் நடக்காது. பிசாசுகள் அவ்வளோ வஞ்சனையாக, அவ்வளோ நேக்க மனுஷர்களை கொள்ளை கொண்டு போகிறதுன்னு நாம் பார்க்கிறோம். அதனை தப்பித்துக்கொள்ள ஒரே ஒரு வழி, ஆண்டவரே இன்றிலிருந்து என் இருதயத்தை ஜீவ ஊற்றாய மாட்டோம். யாரையும் நான் விரோதிக்க மாட்டேன், யாரையும் பகைக்க மாட்டேன், யாருக்கும் விரோதமாக பேச மாட்டேன், பின்னால் ஒரு வார்த்தை முன்னால் ஒரு வார்த்தை பேச மாட்டேன், ஆடுக்கத்த மாதிரி பேச மாட்டேன், இந்த மாதிரியெல்லாம் நான் காரியங்களில் ஈடுபட மாட்டேன். கேடுபடான இந்த இருதயத்தை பிடுங்கி எரிகிறேன். சதையான இருதயத்தை எனக்கு தரும். என் இருதயம் ஜீவ ஊற்றாய் மாறட்டும் என்று கர்த்தரை நோக்கி கேளுங்கள். உங்கள் இருதயம் ஜீவ ஊற்றாய் மாறட்டும். Then only you can enter into the kingdom of God. Otherwise you never enter into the kingdom of God. Be careful. தேவனுடைய வசனத்தை அலட்சியம் பண்ணாது, அசட்டை பண்ணாது. வசனத்தை ஒப்பிட்ட வாழ்க்கை உனக்கு இல்லை என்றால் you never enter into the kingdom of God. Be careful. கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பாருங்க. வீணா ஏதோ சொல்கிறான் மனுஷன், நான் கேட்குறது தேவ வசனம், அது சத்தியமானது, அது பொய்யுரையாது. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவரே சுவண்டை. கழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணம் ஓனா சந்திக்குமே, மறவாதே புல்லாண்டவரே. வருவார் கருணமிதுவே அழைக்கிறாரே, ஆண்டவரே சுவண்டே.
சுவனை வருவாய் தருணமிதுவே வல்ல ஆண்டவரே சுவனை. பரிசுத்தமுள்ள பிதாவே, எங்கள் இறுதியின் ஜீவ ஊற்றாய் வைத்திருக்கிறீர் என்றும் அந்த ஜீவ ஊற்று எங்களுக்குண்டு சொரந்து ஆசீர்வாதத்தையும் வல்லமையும் அபிஷேகத்தையும் கிருபையும் வரங்களையும் கனிகளையும் பெற்று அந்த ஜீவ ஊற்றிலிருந்து நாங்கள் முண்டு கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் இருதயம் கேட்டின் மகனுக்கு ஒப்புக்கொடாதபடி, கேடுபடான சிந்தனைகள் நினைவுகள் எங்களுக்கு வராதபடி, ஆண்டவர் சபையாகிய தலையாகிய கிறிஸ்துவுக்கு அடிபணிந்து கீழ்ப்படிந்து ஒருமித்து வந்து உம்மை பணிந்து சேவிக்க எல்லா காரியங்களையும் நாங்கள் முதலிடத்தை கொடுத்து உம்மை மைமைப்படுத்த எங்கள் ஒவ்வொரு இருதயங்களையும் ஜீவ ஊற்றாய் மாற்றும். சாட்டனிங் ஊற்றாய் மாறக்கூடாது ஆண்டவர், ஜீவ ஊற்றாய் நீர் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவர். சாத்தானுக்கு அடிமையாக உள்ளத்திலிருந்து ஆண்ட கருப்பாறு ஜீவ நதிகள் பாயும் என்று நாங்கள் கண்ணார கண்டோம் ஆண்டும். அதில் இருந்து உங்களுடைய பிள்ளைகளை தப்பி ஜீவ ஊற்று தன் இருதயமாக ஆண்டவரை அமைத்து கொள்ள, கர்த்தரிடத்து கேட்டு பெற்றுக்கொள்ள கர்த்தர் அருள் புரிய வேண்டும் என்று உங்களுடைய பாதத்தில் விழுந்து எங்கள் சபை முழுவதையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய ஜீவன் நதிகள் எங்களிலிருந்து புறப்பட்டு அநேகரை தாகம் தீர்க்கும்படியான சாக்கத்தை கொடும் ஆண்டவர். கேடுபாடான இருதயம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவர், அதை பிடுங்கி எறியும். உமது நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். ஒவ்வொருவரையும் சபை முழுவதையும் ஒரே இருதயத்தில் இணைத்து, ஒரே சரீரத்தில் இணைத்து, ஒரே ஆவியில் இணைத்து எல்லாரும் ஒருமித்து செயல்பட கர்த்தர் கட்டுக்கொள்வையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.